வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலில், முருகப்பெருமான் கோயிலில் பசு நெய்யில் தீபம் போடுறது நல்லது. யார் போடணும்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, அல்லது தெற்கு பார்த்த வாசலில் வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, தெற்கு பார்த்த வாசலில் வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது தெற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் பசு நெய்யில் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கும் உரியது. அதனால் உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, அல்லது பிறந்த தேதி 7, 16, 25, நீங்களும் விநாயக பெருமான தீபம் போட்டால் சுறுசுறுப்பு அதிகமாகும், புத்தி கூர்மையாகும், நல்ல மாற்றம் இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வழிபாட்டை அனுபவத்திலே பலனை பார்ப்பீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெற்கு பார்த்த வாசல்ங்கிறது மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்ன? அவசரப்படுறது, அசட்டு தைரியம். இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, சீக்கிரம் மற்றவங்கள நம்பிடுறது, இதுதான் உங்களோட பலவீனம். ஏகப்பட்ட செலவு பண்ணுறது, ஆடம்பர செலவு பண்ணுறது, இது உங்களோட பலவீனம். இதனால் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுனையினால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் உங்களுடைய பலம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், யாருக்கிட்ட எப்படி பேசுனா என்ன மாதிரி காரியத்தை நடத்தலாங்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. கலகுறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருங்க. ரொம்ப பயப்படுறது, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, இது ரெண்டும் உங்களோட பலவீனம். அசட்டுத்தனமாக பயப்படுவீங்க, அர்த்தம் இல்லாமல் பயப்படுறது, இதனால் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையினால் விளக்கேற்றுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிங்க. என்ன மந்திரம்? ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான செய் வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, அசட்டு தைரியம், பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய பலம். பெண்களுக்கு என்ன நல்லா இருக்குது, கலகிறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9, அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம்? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் உங்களுடைய பலம். வயசுக்கே மரியாதை கொடுப்பீங்க. மற்றவங்கெல்லாம் படிப்புக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் மரியாதை கொடுப்பாங்க. வயசுக்கே மரியாதை கொடுத்து பேசி கலக்கி ஜெயிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. துலா ராசிக்கார நேயர்களை, ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, உதாரித்தனமாக செலவு பண்ணுறது, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது சரியான செலவு தான்னு நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது.
மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. என்ன நல்லது நடந்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் உங்களோட பலவீனம். எப்படி மாற்றிக்கிறது? இப்படியெல்லாம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையினால் விளக்கேற்றுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள், சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், அதெல்லாம் உங்களுடைய பலம். முட்டி மோதி ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக இருக்கும். மனசும் திடமாக இருக்குது, அறிவும் கூர்மையாக இருக்குது, கலகிறீங்க. அனுகூலமான உங்களுக்கு 4, 5, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, நிம்மதியாக இருக்கீங்க, முன்கோபம் கிடையாது, சாந்தமாக இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது, சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமல் அடிப்பீங்க. கலக்கலான நாள், நல்ல முன்னேற்றம். அனுகூலமான உங்களுக்கு 4, 6, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசியார் நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற பம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும். வீண் வீம்பு, வீண் பிடிவாதம் இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. பசுனையினால் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ விநாயக பெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் விக்னேஸ்வரனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, வீண் வீம்பு, வீண் பிடிவாதம், வீண் தைரியம் இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசுனையினால் தீபம் போடுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லுங்கள். அப்போது ஆஞ்சநேயரை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஆஞ்சநேயரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், முன்கோபம் கிடையாது, அறிவு தெளிவாக இருக்குது, தைரியம் இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. நேயர்களே, எப்படி இருந்தது பல ராசிகளுக்கு இன்றைய தினம் என்பதை நாம் இப்பொழுது உங்களுக்கு சொன்னோம். இதன்படி நடந்து கொண்டு பிரார்த்தனைகளை சரியாக செய்து ஜெயித்து வாருங்கள். நல்ல நாளாக இருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் பிரார்த்தனை செய்து பசுநெய்யினாலே கோயிலிலே தீபமிட்டு வழிபட்டால் ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நாளை பார்க்கலாம்.